இந்திய கிரிக்கெட் அணியை விமர்சிக்கிறதையே அண்மை காலமாக வேலையாக வச்சிருக்காரு இங்கிலாந்து அணியோட முன்னாள் வீரரான மைக்கேல் வேகன். இந்தியா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா இங்கிலாந்து இப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோ ரூட் அடித்த அந்த 34வது டெஸ்ட் சதம் அப்படிங்கிறது தான். இங்கிலாந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக டெஸ்ட் சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் அலைஸ்டர் குக் தான் வந்து ரொம்ப ஆண்டுகளாக முதல் இடத்துல இருந்தார். அவரோட அந்த 33 சதங்கள் அப்படிங்கிற சாதனையை முறியடிச்சு தான் வந்து 34வது சதத்தை ஜோ ரூட் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. இதை தாண்டி பார்க்கும்போது இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் டெஸ்ட்டில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களில் ஜோ ரூட் தான் வந்து முன்னணியில் இருக்காரு. கிட்டத்தட்ட 12,000 ரன்களுக்கு மேலே அவர் விளாசி இருக்காரு. அதே சமயம் விராட் கோலி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் 9,000 ரன்களை கூட நிறைவு செய்யாத ஒரு வீரராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. இவங்க ரெண்டு பேரோட டெஸ்ட் புள்ளி விவரங்கள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு எக்ஸ் தளத்தில் மைக்கேல் வேகன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இந்த புள்ளி விவரங்கள் மூலமா அடுத்த சச்சின் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சது. இந்த விமர்சனங்களுக்கே இதுவரைக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்காத நிலைமையில சச்சின் வசம் வந்து அதிக டெஸ்ட் சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனை இருக்கிறது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு மைக்கேல் வேகன். அதாவது சச்சினை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் அவர் வந்து 51 சதங்கள் விளாசி இருக்காரு. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல வந்து ஜோ ரூட் 34 சதங்கள் விளாசி இருக்காரு. அதே மாதிரி 12,000 ரன்களையும் கடந்திருக்காரு. ஸோ சச்சினோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்றதுக்கு ஜோ ரூட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பேஸ் பண்ணி மைக்கேல் வேகன் கருத்து வச்சிருந்தாலும் சச்சின் வசம் வந்து அந்த சாதனை இருக்கிறது கிரிக்கெட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்ட அந்த கருத்து தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. இதற்கு முன்னணி வீரர்கள் யாருமே வந்து வாய் திறக்காத சமயத்திலையும் முன்னாள் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி வந்து சச்சின் வசம் வந்து அந்த சாதனை இருக்கிறனால இப்போ கிரிக்கெட்டுக்கு என்ன குறைச்சல் வந்துருச்சு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜோ ரூட் சச்சினோட சாதனையை முறியடிக்கிறாருன்னே வச்சுக்கலாம். இப்போ ஜோ ரூட் வசம் வந்து அந்த சாதனை வந்தாலும் வந்து கிரிக்கெட்டுக்கு என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற கேள்வியும் வந்து சுனில் கவாஸ்கர் முன் வச்சிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மைக்கேல் வேகன் வந்து ஒரு பதிவை வெளியிடுறாரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போவுமே வந்து பிசிசிஐ இந்த முதல் ரேங்க் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இந்தியன் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப குறிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வந்து ஜோ ரூட் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா இந்தியா வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிப்பாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகுக்குமே இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை நான் வந்து மனசில் வச்சு தான் இந்த கருத்தை வந்து பதிவிட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கம் ஏற்புடையதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சச்சின் தான் வந்து கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு கொண்டாடப்படுற ஒரு நபர். அவரை பற்றி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை மைக்கேல் வேகன் முன்வைத்ததாக தான் வந்து நிறைய பேர் கருதுறாங்க. அதே சமயம் டெஸ்ட் வந்து இந்தியா கம்மியாக விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் முன் வச்சுட்டே தான் இருக்காங்க. அதை மனசில் வச்சு தான் அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நீண்டுட்டே வருது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பிசிசிஐனால் மட்டும்தான் முடியும்.